ஹாய், வெல்கம் டு இளம் தேடி கல்வி. ஹைடெக் லேப் ரிசல்ட் பற்றி அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் மீட்டிங் முடிஞ்சிருக்கு போல். சார் வந்து குரூப்பில் போட்டிருந்தார். ஆக்சுவலாக வந்து டெஸ்ட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னா 1:2 ரேஷியோவில் தான் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் எல்லாருக்கும் பாஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ எல்லாருக்குமே மெயில் அனுப்பிட்டுருக்காங்களாம். மெயில் வந்தவங்களுக்கு செகண்ட் டெஸ்ட்டு 5th அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு என்ன அப்டேட்னா மார்னிங் 9 o'clock சென்டரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, நம்ம என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கோன்னு கொடுத்துருக்கோமோ அதனோட சர்டிஃபிகேட்ஸ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நம்ம கொண்டு போகணும். அதை அப்லோட் பண்ணிவிட்டு தான் நம்மளை டெஸ்ட்டுக்கே அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ எல்லோரும் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ரொம்ப டஃப்பாக தான் எடுத்திருக்காங்க. ரிசல்ட் அதை கிளியர் பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் கொண்டு போகாமல் டெஸ்ட் எழுத முடியாமல் போகக்கூடாது. அதனால் எல்லாம் அதை ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு வேலை இன்கேஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அந்த ஜெராக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை பர்டிகுலர் எங்கே வாங்கணுமோ அங்கே அட்டஸ்டடாச்சு வாங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். ஸோ 5th அன்னைக்கு மார்னிங் 9 o'clock நமக்கு போகணும். உங்களுக்கு மெசேஜ் வந்ததும் அந்தந்த கோஆர்டினேட்டர் கிட்டே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அலோகேட் பண்ணி எந்த சென்டர்னு சொல்லிடுவாங்க. அண்ட் தென் மெசேஜ் வராதவங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம், ஆதார் கார்டு, கேஒய்சி, காலனி அளவீடு திட்டம், அண்ட் தென் இப்போ ஸ்கில் டெஸ்ட் எழுதியிருக்கோம். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே தான் இருக்குது. இதில் மிஸ் ஆனால் கூட இதோட பெஸ்ட் ஒன்று நமக்கு கிடைக்க தான் போகுது. ஸோ எனக்கு மெசேஜ் வந்தாலும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு எதுனா மெசேஜ் வந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் வந்து 5th அன்னைக்கு மார்னிங்ன்றதுனால நமக்கு இன்னும் 1 day தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஃப்ரீ டைமில் ஹைடெக் லேப் பற்றி கூகுளில் போட்டு அதோட இன்ஃபர்மேஷன்ஸில் நம்ம கொஞ்சம் கேதர் பண்ணி படித்து வச்சுப்போம். அண்ட் தென் மேக்ஸும் கொஞ்சம் ஆப்டிடியூட்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அன்றைக்கி என்னென்ன வந்துச்சோ இங்கிலீஷு, கிராமர்ஸு இதெல்லாமே பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம வீட்டிலேருந்து ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறதுனால எப்படியோ கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கோம், இல்லை ஏதோ ஒரு செக் பண்ணி எப்படியும் எழுதிட்டுருப்போம். ஆனால் நம்ம இன்றைக்கி சென்டரில் போய் எழுத போகிறோம். ஸோ அங்கே நமக்கு எதுவுமே இருக்காது. நம்ம ஒரு நோட்டு, ஒரு பேப்பர், ஒரு பென்னு இதுதான் கொண்டு போகிறோம். அதை போட்டு பார்க்க ப்ளஸ் நம்மளோட ஓன் ஸ்கில்லை வச்சு மட்டும்தான் எழுத போகிறோம். அதனால் நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது. டைம் இல்லை, யாருக்கு வரும் யாருக்கு வராது அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை, எல்லாருமே படித்து வச்சுப்போம். வந்தவங்க யூஸ் பண்ணிப்போம், வராதவங்க நெக்ஸ்ட் எக்ஸாமில் யூஸ் பண்ணிப்போம். ஸோ எல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருங்க. இன்றைக்கி மெசேஜ் வந்துச்சுன்னா நானும் இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ.